திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக திருவண்ணாமலையின் மேல் பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ள பாறை உடைக்கப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த நிலையில் நவீன முறையை கையாண்டு பாறைகளை உடைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி கனமழை பெய்ததன் காரணமாக பெரிய பாறை உருண்டு வீழ்ந்ததில் 7 பேர் சம்பவ இடத்திலே, அதாவது 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலே பலியானனர். தொடர்ந்து அவர்களை தேசிய பேரிடர் மேலாண்மை குழு பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் அவர்களை சடலமாக மீட்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மேல் பகுதியில் உள்ள ஒரு 40 டன் எடை கொண்ட பாறை அகற்றப்படாமல் அப்படியே இருந்தது. அந்த பாறையை தற்போது நெடுஞ்சாலை துறை மற்றும் பாறை உடைக்கும் பணியில் 20க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மலை மீது பின்புறம் வந்துள்ள இந்த பெஞ்சால் புயல் காரணமாக பெரிய மழை பெய்ததன் காரணமாக இந்த மண்சரிவு ஏற்படுத்தின் விளைவாக இந்த பெரிய பாறை உருண்டு அங்கே நின்றதன் பெயர் ஆபத்தான முறையில் இருந்ததால் தற்போது அந்த பாறையை உடைக்கும் பணியில் தற்போது பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாறை மீது இருந்து உருண்டு வந்த 40 டன் எடை கொண்ட மிகப்பெரிய பாறை உடைத்தும் அகற்றும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. துறை மற்றும் பாறை உடைக்கும் பணியாளர்கள் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.